கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, பரிசுத்த வேதாகமும் இன்று பலரால் புறக்கணிக்கப்படுகிறது, வெறுக்கப்படுகிறது. சிலர் அதை அழிக்க வேண்டும் என்று துடிக்கிறார்கள். நாம் அவிசுவாசிகளை குறித்து இங்கே பேச வேண்டிய அவசியமில்லை. கிறிஸ்தவர்களே அநேகர் வேதத்தை வாசிப்பதில்லை. சில சமயம் அவர்களுடைய வாழ்க்கையை குறித்து நம்ம வேதத்திலிருந்து பேசும்போது, ஐயா பைபிளை தூக்கி வச்சிருங்கய்யா, ப்ராக்டிக்கலாக பேசுவோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்போ ஏன் மனிதர்கள் வேதத்தை வெறுக்கிறார்கள், இல்லை என்றால் புறக்கணிக்கிறார்கள்? குறிப்பாக கிறிஸ்தவர்களும் கூட. ஒரு வேத வசனத்தை நம்ம வாசிக்கலாம். எரேமியா 36 அதிகாரம் 23 யெகூதி 3-4 பக்திகளை வாசித்த பின்பு ராஜா ஒரு சூரி கத்தியினால் அதை அறுத்து சுருள் அனைத்தையும் கணைப்பில் உள்ள அக்னியிலே வெந்து போகும்படி கணைப்பில் இருந்த அக்னியிலே எரிந்து போட்டான். எரேமியா 36 அதிகாரத்தில் கர்த்தர் எக்கோனியா என்ற ராஜாவினிடத்தில் அவருடைய வார்த்தையை அறிவிக்கும்படியாக எரேமியாவை அனுப்புகிறார். எரேமியா முதலாவது என்ன செய்கிறார்னா, தன்னுடைய உதவியாளரான பாருக் அப்படிங்கிறவரை கூட்டி கொண்டு போய் ராஜாவினுடைய பிரதிநிதிகளுக்கு வேதத்தை வாசித்து காண்பிக்கிறாங்க. கர்த்தர் எரேமியாவுக்கு உரைத்த அந்த வாக்குகளை ராஜாவின் பிரதிநிதிகள் கேட்டபோது எரேமியா கிட்ட சொல்கிறாங்க, அந்த சுருளை நீ எங்ககிட்ட கொடு, நாங்கள் அதை போய் எக்கோனியா ராஜாவின் இடத்துல கொடுக்குறோம், அவர் அதை வாசித்து பார்க்கட்டும். அதை சொல்லிவிட்டு அவங்க சொல்கிறாங்க, எரேமியாவையும் பாருக்கையும் நீங்கள் போய் ஒளிஞ்சுக்கோங்க, நீங்கள் யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க எங்கே இருக்கீங்கன்னு சொல்லி நீங்கள் போய் ஒளிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் அதில் இருந்த வார்த்தைகள் கடவுளுடைய வார்த்தைகள். அந்த வார்த்தைகள் எக்கோனியா ராஜாவை எச்சரிக்கும் வார்த்தைகளாக இருந்தது. அந்த சுருள் ராஜாவுடைய கையில் கிடைக்குது. கடவுளுடைய வார்த்தையை அவர் வாசிக்கிறாரு, வேதத்தை வாசிக்கிறாரு. பாருங்களேன், 4 பக்திகள் தான் அவர் வாசிக்க கேட்ட உடனே இதுக்கு மேலே வாசிக்க வேண்டாம்ப்பா, அதை கொடுன்னு சொல்லி கிழிச்சு நெருப்பில் தூக்கி போட்டுறாரு. ஆண்டவர் உடனே எக்கோனியாவுக்கு மீண்டும் எரேமியா மூலம் தன்னுடைய வார்த்தையை அனுப்புகிறார். என்னன்னா, இனிமேல் உன்னுடைய வம்சத்தை சேர்ந்த யாரும் தாவீதின் சிங்காசனத்தில் உட்கார முடியாது. இதை தான் கோனியா கர்ஸ் என்பார்கள். எக்கோனியாவின் மீது கர்த்தரிட்ட சாபம். மறுபடியும் ஆண்டவர் எரேமியாட்ட சொல்கிறாரு, நீ வேற ஒரு சுருள் எடுத்து எரேமியா எரித்து போட்டாலே நான் உன்கிட்ட பேசின வார்த்தைகளை ஒரு புதிய சுருளில் எழுது. இதுதான் இங்கே நடக்கிற நிகழ்வு. இதில் வந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ளலாம்? ஏன் மனிதர்கள் வேதத்தை வெறுக்கிறார்கள்? Why people hate Bible? 3 காரணங்கள். முதலாவது, வேதம் நம் பாவத்தை கண்டிப்பதால் மனிதர்கள் அதை வெறுக்கிறார்கள். இப்போது வேத புஸ்தகத்தில் இந்த எக்கோனியா அந்த புஸ்தகம் வாசிக்க கேட்ட உடனே அவனுக்கு ஏன் கோபம் வந்தது? அது அவன் செய்து கொண்டிருந்த பாவத்தை அவனுக்கு சுட்டி காண்பித்தது. இன்றைக்கு நம்முடைய தவறுகளை ஒருவர் நமக்கு சுட்டி காண்பிக்கும் போது அது நமக்கு பிடிப்பதில்லை. அதை நம்முடைய தவறுகளை சுட்டி காட்டும் மனிதர்களை நம்ம வெறுக்கிறோம், இல்லைனா அவங்களுடைய ஆலோசனைகளை கேட்க நம்ம விரும்புவதில்லை. அநேக நேரத்தில் நமக்கு விருப்பமான ஆலோசனை சொல்கிறவங்கள நம்ம ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் பரிசுத்த வேதாகமும் அப்படிப்பட்ட ஒரு புஸ்தகம் அல்ல. அது மனிதனுடைய பாவத்தையும் சுட்டி காண்பிக்கும், மனிதனுடைய நீதியும் சுட்டி காண்பிக்கும். இரண்டாவதாக, வேதம் எப்போதுமே நமக்கு பிடித்ததை கூறுவதில்லை, அதுக்கு விருப்பம் கிடையாது. வேதம் இறை வார்த்தை, அது கடவுளுடைய வார்த்தை. கடவுள் என்ன பேசுகிறாரோ அதை நமக்கு அறிவிப்பது தான் பரிசுத்த வேதாகமத்தினுடைய வேலை. நம்ம இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி வேதத்தை மாற்றி எழுதி கொள்ள முடியாது. இன்றைக்கி நிறையா புஸ்தகங்கள் ஆசிரியர்கள் எழுதும்போது அதை வாசிக்கிறவங்களுக்கு என்ன பிடிக்கும், எப்படி எழுதுனா நிறைய பேர் இதை வாசிப்பாங்க, அவங்களை எப்படி கவர்ந்து இழுக்க முடியும். ஒரு திரைப்படம் எடுக்கும்போது ஒரு இயக்குனர் என்ன சிந்திக்கிறாரு, எப்படி இந்த திரைப்படத்தை மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி எடுக்கலாம். ஆனால் வேதம் அப்படிப்பட்ட ஒரு புஸ்தகமோ ஒரு திரைப்படத்தை போன்றதோ அல்ல. மாறாக இது இறை வார்த்தை, அது உண்மையை மட்டும்தான் சொல்லும். ஆகையினால சில நேரங்களில் நம்முடைய பாவ சுவாபங்களையும் பழக்கங்களையும் அது நமக்கு சுட்டி காண்பிக்கும் போது அதை நம்ம கேட்க விருப்பமற்றவர்களாக மாறுறோம். ஆனால் பரிசுத்த வேதாகமும் அதை கூறிக்கொண்டே தான் இருக்கும். மூன்றாவதாக, வேதாகம புத்தகங்களை மனிதர்கள் அழிக்கலாம், ஆனால் வேதத்தை அழித்து விட முடியாது. நீங்கள் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, பைபிளை தூக்கி போட்டு எரிங்கப்பா, பைபிள் என்ன பண்ணுங்க, அழிச்சிருங்க. அதே மாதிரி தான் எக்கோனியா இந்த சுருள் இருக்குனால தான் நீ வாசிக்கிற, அதை உடனே அழித்து போடுறான். ஆனால் கடவுள் மீண்டும் எரேமியாவை கூட அதை எழுதுறார். அந்த எக்கோனியா ராஜா மரித்து போயிட்டான், அவன் இல்லாமல் போயிட்டான். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அன்னைக்கு கடவுள் எரேமியாவின் மூலம் என்ன வார்த்தைகளை உரைத்தாரோ அது நிலைத்திருக்கு. இயேசுக்கு சொல்லியிருக்காரு, வானமும் பூமியும் ஒழிந்து போகலாம், என்னுடைய வார்த்தையில் உள்ள ஒரு சிறிய உறுப்பாகிலும் அழிந்து போகாது. இன்றைக்கி எத்தனை வேத புஸ்தகங்களை நீங்கள் எரித்து போடுங்க, கடவுளுடைய வார்த்தையை அழிக்க முடியாது. அது என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். எனவே எனக்கு பிரியமானவர்களே, ஒருவேளை
நாம் அந்த எக்கோனியாவை போல நம்ம வீட்டில் இருக்கிற வேதத்தை போட்டு எரிக்காமல் இருக்கலாம், இல்லை வேதத்தை தூக்கி எறியாமல் இருக்கலாம். ஆனால் அந்த வேதத்தை நம்ம வாசிக்காமல், அந்த வேதத்தின்படி நம்ம வாழாமல், அந்த வேதத்தை நாம் கற்றுக்கொள்ளாமல் இருப்போம் என்றாலும் அதுவும் பாவம்தான். ஏன்னா அது இறை வார்த்தை. அதை எடுத்து வாசிக்கும்போது தேவன் நம்மோடு பேசுகிறார். தேவன் நம்முடைய வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார், நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அதை எப்படி அவர் செய்கின்றார்? தன்னுடைய வசனத்திற்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கும்போது நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்திருக்கிறார். எனவே எனக்கு அன்பானவர்களே, நாம் வேதத்தை வெறுக்கிறவர்களாக அல்ல, அதை நேசிக்கிறவர்களாகவும், அதை வாசிப்பவர்களாகவும், அதன்படி வாழ்கிறவர்களாகவும் இருப்போம். தேவன் தாம் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.